ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயத்தில் 11 ஸ்லோகங்களை இதற்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இந்த ஸ்லோகங்களில் வியாசர் நாரதரிடம் கேட்கிறார், நான் அந்த பரபிரம்மத்திலும் வேதத்திலும் ஒரேபோல் ஸ்ரத்தையுடன் இருந்தும் ஏன் என் மனம் தெளிவில்லாமல் இருக்கிறது? அதற்கு நாரதர் சொல்கிறார், நீங்கள் மகாபாரதத்தில் எந்த அளவுக்கு தர்மம், அர்த்தம், காமம் இப்படிப்பட்ட புருஷார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொன்னீர்களோ அந்த அளவுக்கு வாசுதேவனுடைய மகிமையை வர்ணிக்கவில்லை. பதங்களும் பொருள்களும் அற்புதமாயிருந்தாலும் பகவானின் புகழை சொல்லாத எந்த காவியமும் சோபிக்காது. அதேபோல் ஏதோ கொஞ்சம் பிழைகள் இருந்தாலும் பகவத் நாமங்களை நிறைய சொல்லும் ஸ்லோகங்களோடு கூடினதான கிரந்தம் என்றால் அது சொல்பவர்களுடையவும் கேட்பவர்களுடையவும் பாவங்களை போக்கிவிடும். இப்படியெல்லாம் நாரதர் சொல்லிவிட்டு 12வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்கிறார், ஆத்ம ஞானம் என்பது ரொம்ப உயர்ந்த ஞானம். ஆனால் அது கூட பக்தி இல்லை என்றால் சோபிக்காது. இப்படி இருக்கும்போது நாம் சாதாரணமாக உலகத்தில் அனுஷ்டிக்கும் கர்மங்கள், ஏதாவது பலத்தை அடைவதற்காக செய்யும் கர்மம், அதில் பக்தி இல்லை என்றால் அது சோபிக்குமா? அப்படி ஞானம், கர்மம் இரண்டுமே பக்தி இல்லை என்றால் அவை வீண் பிரயத்தனங்களே. நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குத புன சஸ்வத் அபத்ரமீஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யதப்ய காரணம். ந சோபதே ஞானம் அலம். ஞானம் அலம் ந சோபதே. அந்த மாதிரியான ஞானம் கொஞ்சம் கூடி சோபிப்பதில்லை. எந்த மாதிரியான ஞானம்? நைஷ்கர்மியம் அபி, நைஷ்கர்மியமான ஞானமானாலும், அதாவது நம்மை நைஷ்கர்மிய நிலைக்கு, நான் தான் கர்மம் செய்கிறேன் என்கிற பாவத்தை இல்லாது பண்ணும் நிலைக்கு நம்மை கொண்டு போவதான ஞானம். நிரஞ்சனம், அஞ்சனம் என்றால் கருப்பு, அதாவது அஞ்ஞான ரூபமான இருட்டை விலக்குவதான ஞானம். இப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்ம ஞானம் ஆனாலும் அச்சுத பாவ வர்ஜிதம், அச்சுதனில் பக்திபாவத்தை உண்டாக்காத ஞானம் என்றால் அலம்ன சோபதே, லவலேசம் கூடி சோபிப்பதில்லை. சரி, ஞானந்தானே இப்படி, நான் கர்மகாண்டத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் கூடி அதிலும் பகவத் அர்ப்பண பாவம் இல்லை என்றால் கர்மயோகமும் சோபிக்காது என்று அடுத்ததாக சொல்கிறார். இங்கே கர்மா என்பது காமிய கர்மங்களை, அதாவது ஒரு பலத்தை எதிர்பார்த்து செய்யும் கர்மங்கள். புண்ணியம், சொர்க்கலோகம் இவையை எதிர்பார்த்து செய்யும் கர்மங்கள், அவைகள் சஸ்வத் அபத்ரம். சஸ்வது எப்போதுமே, அபத்ரம் துக்க ரூபமானவை. எதனால் துக்க ரூபம் என்கிறார்? அந்த கர்மங்கள் செய்யும் போதும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அப்படி செய்து கிடைத்த புண்ணியத்தை சொர்க்கத்தில் அனுபவிக்கும் காலத்திலும், ஓ இது தீர்ந்த உடனே பூமியில் திருப்பி பிறக்க வேண்டி வருமே என்கிற கவலை. அப்படி பிறந்து விட்டால் திருப்பியும் சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொள்வதால் வரும் துக்கங்கள். அப்படி பலனை எதிர்பார்த்து செய்யும் காமிய கர்மங்களால் எப்போதுமே துக்கம்தான் கிடைக்கிறது. இனி நான் பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை தான் செய்கிறேன் என்று சொல்வதானாலோ அதைத்தான் எதப்ய காரணம், எது அபி அகாரணம் என்கிறார். அகாரணம் என்றால் காரணம் இல்லாத கர்மம், பலனை எதிர்பார்க்காத கர்மம், அது இன்ன பர்பஸுக்காக என்று மனதில் ஒரு சங்கல்பம் வைக்காமல் செய்யும் கர்மமானாலும், அப்படிப்பட்ட கர்மமானால் கூடி ஈஸ்வரே நஜ அர்ப்பிதம், ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கவில்லை என்றால், ஈஸ்வரனிடத்தில் பக்தி இல்லை என்றால் குத புன சோபதே, அது எப்படி சோபிக்கும் என்று கேட்கிறார். அப்படி உயர்ந்த ஞானமானாலும் ஹரிபக்தி இல்லை என்றால் ஆத்மானுபூதியை சாதகனுக்கு தராது. பலன்களை எதிர்பார்க்காத கர்மயோகமும் அச்சுதனில் பக்தி இல்லை என்றால் பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அர்த்தம், காமம் என்று பலன்களை உத்தேசித்து செய்யும் கர்மங்கள் பகவத் பக்தியும் இல்லாதவை என்றால் அவைகளை பற்றி என்னதான் சொல்வது? அவைகளை பற்றி கேட்கவும் வேண்டுமா என்கிறார்
நாரதர். இப்படி வாக்ஜாலங்கள், ஞானம், கர்மம் இது எதுவுமே பக்தி இல்லை என்றால் வியர்த்தமே, வேஸ்ட் தான் என்பதால் நீங்கள் ஹரியின் சரிதத்தை சொல்லுங்கள். பகவானிலேயே மனதை வைத்திருக்கும்படி திருப்பி திருப்பி பக்தி வேணும் என்கிற மாதிரியான ஒரு கிரந்தத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்று 13வது ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறார் நாரதர். அதோ மகாபாக பவானமோகத்ருக் சுஜிஸ்ரவா சத்யரதோ திருதவ்ரதः உருக்ரமஸ்யாகில பந்தமுக்தயே சமாதினானுஸ்மர தத்விசேஷ்டிதம். அதோ அதனால் மகாபாக மகாபாகியசாலியானவரே, பகவானுடைய அம்சாவதாரம் அல்லவா வியாசர், வேதங்களை எல்லாம் சாட்சாத்காரம் செய்தவர், அதனால் மகாபாகியசாலியே என்கிறார் நாரதர். அமோகத்ருக் அமோகமான திருஷ்டியுடையவரே, சகல பிராணிகளுக்கும் ஹிதமானதை உள்ளபடி கண்டறியும் அமோகமான அறிவுடையவர். சுஜிஸ்ரவாக சுத்தமான யசஸ்சுடையவர், லோகங்களின் ஹிதத்துக்காகவே வியாசர் அவதரித்தார் என்கிற பரிசுத்தமான புகழுள்ளவர் அல்லவா. சத்யரதக சத்தியத்தில் ரதியுடையவர், சத்தியத்தில் ஊன்றியவர். திருதவ்ரதக விரதம் எடுத்திருப்பவர். என்ன விரதம்? சகல பிராணிகளுடையவும் ஹிதத்தை நன்மையை செய்வதற்கான விரதத்தை கடைபிடிப்பவர். இப்படியெல்லாம் இருக்கும் பவான் நீங்கள் அகில பந்த முக்தையே சகல ஜீவர்களுடையவும் பந்த முக்திக்காக, அவர்களின் ஜனனம் மரணம் முதலான பந்தங்கள் தீரும்படியாக உருக்கிரமஸ்ய அந்த உருக்கிரமனுடைய அகண்ட அடிகளால் 3 உலகங்களையும் அளந்த பகவானுடைய தது விசேஷ்டிதம் பலவிதமான செயல்களை செய்யும் பகவானின் அந்தந்த செயல்களை சமாதினா சமாதியில், அதாவது ஏகாக்கிரமாக தியானம் பண்ணி அனுஸ்மர அனுஸ்மரியுங்கள், சமாதியில் பார்த்து வர்ணனம் பண்ணுங்கள் என்கிறார். அதனால் மகானுபாவரான வியாசரே, நீங்கள் யதார்த்தமான திருஷ்டியோடும் நிர்மலமான புகழோடும் சத்தியத்தில் ஊறினவராகவும் விரத நிஷ்டை உள்ளவராகவும் இருப்பவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலவிதமான லீலைகளால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கிற வியாபாரங்களை நடத்தி கொண்டிருக்கும் ஈஸ்வரனுடைய ஒவ்வொரு செயலையும் சமாதியில் பார்த்து அறிந்து சகல ஜீவராசிகளின் பந்த முக்திக்காக அவையை வர்ணனம் பண்ணும் ஒரு பிரபந்தம் எழுத வேண்டும் என்கிறார். இனி 14வது ஸ்லோகம். இதில் நாரதர் வியாசரிடம் சொல்கிறார், பகவானின் லீலைகளை வர்ணிக்கும் போது அவரது செயல்களும் ரூபங்களும் நாமங்களும் திருப்பி திருப்பி வர்ணிக்கும் போது மனது தெளிவு பெறும். ஆனால் பகவானின் கதைகளை சொல்லாமல் மற்ற லௌகீக விஷயங்களையே சொல்லி வந்தால் என்ன நேரும்? உங்கள் மனது எப்போதுமே வியாகுலமாக இருக்கும், உங்கள் புத்தியில் தெளிவு இருக்காது. ததோன்யதா கிஞ்சன யத் விவக்ஷதः ப்ருதக்த்ருஷஸ்தத் கிருதரூபநாமபிஹி ந குத்ரசித் க்வாபி ச துக்கிதா மதிஹி லபேத வாதாஹதனௌரிவாஸ்பதம். ததஹ அதிலிருந்து, அதாவது பகவத் லீலைகளை சொல்வதிலிருந்து, ப்ருதக்த்ருஷः மாறுபட்ட கண்ணோட்டம் உள்ளவனும், அந்யதா வேறு விதத்தில், யக்கிஞ்சன எதையாவது, விவட்சதக சொல்ல விருப்பப்படுகிறவனும் ஆன ஒருவனுடைய மதிஹி புத்தி, அதாவது பகவத் கதையை விட்டுவிட்டு வேறு விஷயங்களையே சொல்பவனின் புத்தி. தத்கிருத ரூப நாமபிகி அதனால் தோன்றும் பலவிதமான நாம ரூபங்களால், துஸ்திதா ஒன்றிலும் நிலைத்து நிற்காமல், அதாவது அந்த பல நாமரூபங்களில் அதில் பிரமித்தவனாக உழலுகிறான். இந்த பிரபஞ்சத்தில் நடப்பவை எல்லாமே அந்த ஒரே பகவானின் பல லீலைகளே என்கிற ஏக திருஷ்டி உள்ளவர்களுக்கு பிரமம் என்பது இல்லை. ஆனால் ரூபங்கள் குணங்கள் எல்லாவற்றையும் வேறு வேறையாக பார்ப்பவனின் மனது பிரமித்து விடுகிறது. அது எதை போல் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். வாதாஹத நௌஹு இவ. நௌஹு என்றால் படகு அல்லது தோணி. வாதாஹத நௌஹு, வாதேன ஆகதா நௌஹு, காற்றினால் அடிக்கப்பட்ட ஒரு படகு போல். ஒரு ஓடம் அல்லது தோணி எங்கும் கெட்டப்படாமல் தண்ணீரில் கிடந்தால் காற்றின் திசைக்கேற்ப அது தள்ளாடிக்கொண்டே இருக்கும்.
அதுபோல் பகவானுடைய செயல்கள், உருவங்கள், நாமங்கள் இவையை சொல்லாதவன் புத்தியும் குவாபி குத்திரச்சித் ஒரு காலும் ஒன்றிலும் ஆஸ்பதம் ந லபேத ஒரு நிர்ணயமான ஸ்தானத்தை அடைவதில்லை. அந்த பகவத் பாவம் இல்லாத என்னவெல்லாம் சொன்னாலும் அதில் ஒன்றும் புத்தி நிலைத்து நிற்காது. ஒரு ஆஸ்பதம் இல்லாத தோணி போல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நாரதர் என்ன சொல்லுகிறார் வியாசரிடம்? நீங்கள் எதை சொல்வதானாலும் அது பகவானுடைய செயல்களும் உருவங்களும் நாமங்களுமாக இருப்பதானால் உங்கள் மனது தெளிவுடன் இருக்கும். ஆனால் அந்த பரமபுருஷனை அல்லாது வேறு ஏதாவது எல்லாம் சொல்லுவதானால் வியாக்குலமுற்று இருக்கும், ஒன்றிலும் நிலைத்து நிற்காது. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொன்று தோன்றும், சாந்தி என்பதே இருக்காது. இனி 15வது ஸ்லோகம். மகாபாரதத்தில் கிரகஸ்தாசிரம தர்மங்கள் முதலானவைகளைத்தானே சொன்னேன், அவைகளே லோக உபகாரத்துக்காகத்தானே சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களானால் நீங்கள் சொன்னது லோக உபகாரத்துக்காக பிரயோஜனப்படவும் இல்லை, தவிர நீங்களே எப்படி சொன்னதால் அது கொஞ்சம் அநியாயமாகவும் இருக்கிறது என்கிறார் நாரதர். எதனால் அவர் இப்படி சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஜுகுப்சிதம் தர்ம கிருதேனு சாசதஹ ஸ்வபாவரக்தஸ்ய மகான் வ்யதிக்ரமஹ யத்வாக்யதோ தர்ம இதீதரஸ்திதோ ந மன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹ. ஜுகுப்சிதம் வெறுக்கப்பட வேண்டியதான கர்மங்களை, அதாவது காமிய கர்மங்களை, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் கர்மங்களை தர்ம கிருதே இதுதான் தர்மம் என்று அனுசாசதக நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கீள். அதுவும் யாருக்கு? ஸ்வபாவ ரக்தஸ்ய சுபாவமாகவே இந்த காமிய கர்மங்களில் ஆசக்தி வைத்திருக்கும் ஜனங்களுக்கு. தர்மத்தை சொல்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே காமிய கர்மங்களை பண்ணி கொண்டிருக்கும் ஜனங்களிடம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீள்? காமிய கர்மங்களை செய்தாலும் தார்மீகமாக செய்தால் புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதனால் இது மகான் வெதிக்கிரமக, இது ரொம்ப அநியாயமாகிவிட்டது என்கிறார் நாரதர். எதனால்? எது வாக்கியத்தக உங்களுடைய இந்த வாக்கியத்தால் தர்மக இதி இதுதான் தர்மம், இதைத்தான் செய்ய வேண்டியது, இப்படி ஜனங்கள் ஸ்திதக தீர்மானம் பண்ணிவிடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள்? இதரக ஜனக பிராகிருதர்களான ஜனங்கள், அதாவது அர்த்த காமங்களில் விருப்பமுடைய ஜனங்கள். தஸ்ய நிவாரணம் ந மன்யதே, தஸ்ய என்பது அதனுடைய, அதாவது அந்த காமிய கர்மங்களை நிவாரணம் செய்யாமல் இருப்பதற்கு ந மன்யதே ஸ்ரத்தையை வைப்பதே இல்லை. இப்படி காமிய கர்மங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடாது, லோகத்தில் விரக்தி வைராகியம் என்பதெல்லாம் வர வேண்டும், அப்படி அவர்கள் நினைப்பதே இல்லை. வேதத்தில் கர்மகாண்டத்தில் இப்படியெல்லாம் காமிய கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சந்தானம் கிடைப்பதற்கு இன்ன யாகம் பண்ணுங்கள், சம்பத்து கிடைப்பதற்கு இப்படி செய்யுங்கள் என்றெல்லாம் நிறைய காமிய கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை தர்மப்படி செய்யுங்கள் என்று சொல்லும்போது, ஓ வியாச பகவானே இப்படி சொல்லிவிட்டார், அதனால் இவையை செய்வது சரியே என்று காமிய கர்மங்களில் ஆசக்தி உள்ள ஜனங்கள் நினைத்து விடுகிறார்கள். ஆனால் பலத்தை எதிர்பார்க்காத பகவத் பக்தியுடைய கர்மங்களாலேயே மோட்சத்தை அடைய முடியும். அதற்கு நிஷ்காம கர்மம் என்கிற ஸ்டேஜுக்கு போக வேண்டும். ஆனால் ஜனங்கள் இப்படி நினைப்பதே இல்லை. அதனாலேயே நீங்கள் இவ்வளவு தூரம் செய்தது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, அதனாலேயே உங்களுக்கு மனசந்தோஷம் என்பது இல்லாமல் இருக்கிறீர்கள் என்கிறார் நாரதர். இனி 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தில் சில பேர் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து நிஷ்காம கர்மத்தை பகவத் அர்ப்பணமாக செய்து கொண்டும் இருப்பார்கள். இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் வேறு சிலர் எப்படிப்பட்டவர்கள்? இந்த லோகத்தில் இருக்கும் வஸ்துக்களில் தான் சுகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவைகளை அடைவதற்கான காமிய கர்மங்களை திருப்பியும் திருப்பியும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த மாதிரியான ஜனங்களுக்காக நீங்கள் பகவானின் லீலா விலாசங்களை வர்ணியுங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு பரமேஸ்வரனில் பிரேமை உண்டாகும் என்கிறார் நாரதர். விசக்ஷணோஸ்யார்ஹதி வேதிதும் விபோரனந்தபாரஸ்ய நிவ்ருத்திதः சுகம்
प्रवर्तमानस्य गुणैरनात्मनस्ततो भवान् दर्शय चेष्टितं विभो. அனந்தபாரஸ்ய, எந்த ஒரு பகவானுக்கு காலத்தினாலும் தேசத்தினாலும் உண்டாகிற எல்லைகள் கிடையவே கிடையாதோ. சாதாரண ஜனங்களான நமக்கு காலத்தின் வரையறை உண்டு. நமது ஆயுசு முடிந்துவிட்டால் இந்த தேகத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஆனால் பகவான் அனந்தன். அப்படி இவ்வளவு காலம் வரைக்கும் தான் என்கிற காலத்தின் அவதி இல்லாதவர். அதேபோல் பகவான் அபாரனும் கூட. அவருக்கு தேசத்தின் எல்லையும் கிடையாது. நமக்கோ இந்த தேகத்துக்குள்ளேயே இருந்தாக வேண்டும். அதனால் போகும் இடங்களுக்கு மட்டுமே போக முடியும். ஆனால் பகவான் அப்படியா? அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட அனந்தபாரஸ்ய, கால தேசங்களின் எல்லை இல்லாத, அஸ்ய விபோகோ, விபோ என்றால் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிற சர்வ வியாபியான பகவானின் சுகம், ஆனந்தத்தை, இப்படி எங்கும் பரவி இருப்பவரும் ஒரு ரூபம் குணம் இல்லாதவருமான பரமாத்மாவை அறிவதினால் வரும் சுகத்தை நிவிருத்திதக, நிவிருத்தி மார்க்கத்தால், அதாவது காமிய கர்மங்களை விட்டுவிடும் மார்க்கத்தால், வேதிதும் தெரிந்து கொள்வதற்கு விசட்சணக அர்ஹதி. விசட்சணக என்றால் புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலிகளால் மட்டுமே முடியும். அப்படி புத்திசாலிகளுக்கு நிவர்த்தி மார்க்கத்தால் அந்த நிர்குண பிரம்மத்தின் ஆனந்தத்தை அனுபவித்து அறிய முடியும். அப்படிப்பட்ட புத்திசாலிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. தத்தக, அதனால் பிரவர்த்தமானஸ்ய, பிரவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது காமிய கர்மம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு, குணைகி பிரவர்த்தமானஸ்ய, ரஜசு தமசு அப்படிப்பட்ட குணங்களால் வருகிற ராகத்வேஷங்களோடு இந்த பிரவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அனாத்மனக, ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள். இந்த தேகம்தான் நான் என்றும் நான் தான் செய்கிறேன் என்று நினைப்பவர்களும் ஆன சாதாரண ஜனங்களுக்கு, விபோகோ சேஷ்டிதம், அந்த சர்வேஸ்வரனின் லீலைகளை பவான் தர்ஷய, நீங்கள் காண்பித்து கொடுங்கள் என்கிறார் நாரதர். பகவான் என்பவர் யார்? அவர் என்னவெல்லாம் லீலைகளை செய்கிறார் என்பதை சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவனுக்கு அந்த பரமேஸ்வரனில் பிரேமை வரும். புத்திசாலியான ஒருவன் நீங்கள் எழுதியிருக்கும் புஸ்தகத்தில் இருந்தே கண்டுபிடித்து நிவர்த்தியினால் அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அனுபவிப்பார். ஆனால் விஷயங்கள் இருக்கும் இந்த உலகத்தில் பிரவர்த்தியோடு இருக்கும் மனுஷனுக்கு அந்த பகவானின் லீலைகளை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்கிறார் நாரதர். அப்போதுதான் அவனுக்கு அந்த பரமேஸ்வரனில் பிரேமை வரும். இனி 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒருவன் ஸ்வதர்மத்தை விட்டுவிட்டு அந்த ஹரியினுடைய பாதங்களையே பஜிக்கிறவனாக இருந்தால், ஏதாவது காரணத்தால் அந்த ஹரி பஜனத்திலிருந்து நழுவ நேர்ந்தாலும் அவனுக்கு ஒரு காலம் அமங்கலம் வராது. ஆனால் ஒருவன் ஹரியின் பக்தி இல்லாமல் ஸ்வதர்மத்தை மட்டும் நன்றாக அனுஷ்டித்தாலும் அவனுக்கு அதனால் ஒரு லாபமும் உண்டாகப் போவதில்லை. த்யக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேஹே பஜன் அபக்கோத பதே ததோ யதி யத்ர க்வவா பத்ரம் அபூதமுஷ்ய கிம் கோவார்த்தாப்தோ அபஜதாம் ஸ்வதர்மதஹ. ஸ்வதர்மம் த்யக்த்வா, தன்னுடைய தர்மத்தை விட்டுவிட்டு, ஹரேஹே சரணாம்புஜம், ஹரியின் பாத கமலங்களை, பஜன் வஜிப்பவனான ஒருவனுக்கு, அத ஒருவேளை, அபக்வஹ பக்குவம் அடையாதவனாக, ததக அதிலிருந்து அந்த பகவானை பஜனம் பண்ணுவதிலிருந்து, பதேத் யதி விழுந்தால் கூடி, அமுஷ்ய அவனுக்கு, யத்ரக்வவா எங்கேயாவது, அபத்ரம் அமங்கலம் அபூதுகிம் உண்டாயிற்றா. ஒருவன் பலத்தை விரும்பி செய்யும் கர்மாக்களை எல்லாம் விட்டுவிட்டு பகவானுடைய பாதாரவிந்தங்களையே பணிபவனாக இருக்கிறார். ஆனால் அந்த பக்தியால் பகவானை அடைவதற்கும் முன்னாலேயே மரணம் வந்துவிட்டதானாலும் அவனுடைய அடுத்த ஜன்மத்திலும் அந்த பூர்வ வாசனைகள் இருக்கும். திருப்பியும் ஹரிபஜனத்துக்கான முயற்சிகளை செய்வார், அதில் வெற்றியும் அடைவார். இனி அபஜதா, ஹரியை ஒரு காலம் பஜிக்காதவர்கள் ஆனால் ஸ்வதர்மத்தை நன்றாக அனுஷ்டிப்பவர்கள்,
அப்படிப்பட்டவர்கள் ஸ்வதர்மத்தக அந்த ஸ்வதர்மத்தால் கோவா அர்த்தக எந்த அர்த்தத்தை எந்த பலனை ஆப்தக பெறுகிறார். அவன் ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்ததால் அதன் பலனாக சொர்க்காதி லோகங்களை அடையலாம். ஆனால் அங்கு பெர்மனண்டாக இருந்துவிட முடியாதே. அந்த புண்ணியத்தின் ஸ்டாக் தீர்ந்தவுடனே மனுஷலோகத்துக்கு திரும்பி வர வேண்டுமே. ஆனால் பகவத் பக்தியுடன் வாழ்பவர்கள் அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிடுவதால் அவர்களுக்கு கர்மவினை என்பது இல்லை. அந்த ஹரிபக்தியாலேயே மோட்சமும் கிடைக்க பெறுவார்கள். அதனால் பகவானை பஜனம் செய்யாதவனை விட ஸ்வதர்மத்தை விட்டாலும் பகவானை பஜிப்பவனே மேல் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இனி 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், லௌகீகமான சுகம் என்பது அது நமக்கு நம்முடைய முன்ஜென்ம புண்ணியங்களால் கிடைப்பது. எப்படி முன்ஜென்ம பாவத்தால் துக்கம் வந்து சேருகிறதோ அதேபோல் சுகமும் தானாகவே நம்மை வந்து அடைந்துவிடும். அதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதனால் புத்திசாலியான ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கும் சாஸ்வதமான சுகத்தை அடைவதற்கே பிரயத்னம் பண்ண வேண்டும். தஸ்யைவ ஹேதோஹோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாமுபர்யதஹ தல்லப்யதே துக்கவத் அன்யதத் சுகம் காலேன சர்வத்ர கபீரரம் ஹசா. பிரமதாம் உபர்யதக உபர்யதக உபரி அதக உபரி மேல்லோகங்களிலும் அதக கீழ்லோகங்களிலும் பிரமதாம் சுற்றி திரிகின்ற ஜீவர்களுக்கு நாம் எத்தனையோ கோடானு கோடி ஜென்மம் எடுக்கிறோம். அதில் உபரி என்றால் உயர்ந்த நிலை, பிரம்மாவின் சரீரம் ஆகலாம். அல்லது அதக என்றால் தாழ்ந்த நிலை, கல்லு மரம் செடி கொடி போன்ற ஸ்தாவரமாகவோ புழு பூச்சியாகவோ இப்படி பல சரீரங்களை எடுப்பதில் எதில் மனுஷ ஜென்மம் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் இத்தனை ஜென்மாவிலும் எது ந லப்யதே எந்த ஒரு பரமமான சுகம் கிடைக்காதோ தஸ்ய ஹேதோஹோ ஏவ அந்த மாதிரியான சுகத்தை அடைவதற்குத்தான் கோவிதக புத்திசாலியானவன் பிரயதேத பிரயத்னம் பண்ண வேண்டும். அந்நதக மற்ற விதத்திலேயே, அதாவது நமது பிராரப்த கர்மங்களாலேயே தது சுகம் அந்த அற்பமான லௌகீக சுகம் துக்கவது எப்படி துக்கம் தானாக வந்து சேருகிறதோ அதுபோலவே காலேன அந்த கால சக்தியால், அந்த காலமானதும் எப்படிப்பட்டது? கபீர ரம்ஹசா பெருவேகத்துடன் கூடினது. அப்படிப்பட்ட அந்த காலத்தின் சக்தியாலேயே சர்வத்ர எல்லா இடங்களிலேயுமே லப்யதே கிடைத்து விடுமே. அந்த வேகமான காலப்போக்கிலேயே நாம் எங்கிருந்தாலும், நரகத்திலானாலும் சொர்க்கத்திலானாலும், துக்கமும் சுகமும் அந்தந்த மொமெண்டில் கரெக்டாக வந்து சேர்ந்துவிடும். இதற்காக நாம் தனியாக எஃபர்ட் போட வேண்டியதில்லை. அதனால் அந்த தற்காலிகமான லௌகீக சுகத்துக்காக பாடுபடாமல் நிரந்தரமான சுகத்திற்காகவே நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்ரீஹரி பஜனம் ஒன்று மட்டுமே வழி என்கிறார் நாரதர். 19வது ஸ்லோகத்தில் அந்த மோட்சதாயகனான முகுந்தனை சேவிக்கிற ஜனங்கள் அந்த பக்தியின் ரசத்தை, அதன் ஆனந்தத்தை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு அதை ஒரு காலம் விடுவதில்லை, அடுத்த ஜன்மங்களில் கூட விடுவதில்லை என்கிறார். நவைஜனோ ஜாது கதஞ்சனாவ்ரஜேத் முகுந்த சேவியன்யவதங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரிபகூஹனம் புனர் விஹாதுமிச்சேன்ன ரசக்ரஹோ யதஹ. ஹே அங்கா அப்படின்னு, ஹே முனிவரே அப்படின்னு கூப்பிடுறார் வியாசரை. முகுந்த சேவி ஜனக முகுந்தனை சேவிக்கின்ற ஜனங்கள், ஜாது எப்பொழுதுமே, கதஞ்சன எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த ஒரு ஜென்மத்தில் இருந்தாலும் அவனுக்கு அந்த பகவத் பக்தி இருந்து கொண்டே இருக்கும். சம்ஸ்ருதிம்னா ஆவ்ரஜேத் இந்த சம்சாரத்தில் நுழைய மாட்டான். அந்யவது மற்ற ஜனங்களைப் போல், வெறும் காமிய கர்மங்களில் மூழ்கி இருக்கும் ஜனங்களைப் போல், எப்படி கர்மங்களை செய்கிறவர்கள் திருப்பி திருப்பி ஜனனம் எடுத்து சம்சாரத்தை உழல்வார்களோ அவர்களைப் போல் விஷ்ணு பக்தர்கள் மீண்டும் பிறந்தாலும் சம்சார துக்கத்தை அனுபவிக்க மாட்டார்கள்.
எல்லாவற்றையும் பகவத் அர்ப்பணமாகவே செய்ய வேண்டும் என்கிற சிந்தை எப்போதுமே அவர்கள் மனதில் இருக்கும். யதக ஏனென்றால் ரசக்கிரக பக்தி ரசத்தை அடைந்து விட்டதால் முகுந்த அங்கிரி உபகூகனம் முகுந்த பாதங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வதை அதில் கிடைக்கும் ஆனந்தத்தை புனக ஸ்மரன் திருப்பி திருப்பி நினைத்த வண்ணம் விஹாதும் ந இச்சேத் விஹாதும் விடுவதற்கு ந இச்சேத் விரும்புவதில்லை. ஒரு தடவை அந்த பக்தியின் ருச்சியை அறிந்துவிட்டால் அது ஒரு ஜென்மாந்திர வாசனையாகவே அவனுக்குள் இருக்கும். தொடர்ந்து வரும் ஜென்மங்களிலும் அவன் முகுந்த பாதத்தையே நினைப்பான் பஜிப்பான் என்கிறார். அப்படி 19வது ஸ்லோகத்தில் முகுந்தன் பாதத்தை பற்றினவர்கள் அந்த ரசத்தை விட விரும்புவதில்லை என்று சொன்னார். இனி அந்த முகுந்தன் யார், அவர் லீலைகள் என்னவெல்லாம் என்பதை 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதம் ஹி விஸ்வம் பகவானி வேதரோ யதோ ஜகத்ஸ்தான நிரோத சம்பவாஹ தத்தி ஸ்வயம் வேத பவாம்ஸ்ததாபி வை பிராதேசமாத்திரம் பவத பிரதர்ஷிதம். இதம் விஸ்வம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், நாம் காண்கின்ற இந்த லோகமானது பகவான் இவகி பகவானேதான். ஆனால் பகவான் இதரக அதிலிருந்து வேறுபட்டவரும் ஆவார். பிரபஞ்சம் ஈஸ்வரனிலிருந்து வேறுபட்டதல்ல, ஆனால் ஈஸ்வரன் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவர். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தங்கத்தால் செய்யும் ஒரு வளை, அந்த வளை தங்கத்திலிருந்து வேறுபட்டதல்ல, ஆனால் தங்கம் வளையிலிருந்து வேறுபட்டதே என்பது போலவே இதுவும். இனி இந்த பகவானிலிருந்துதான் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகிறது. யதக இந்த பகவானிலிருந்தே ஜகத்து ஜகத்தினுடைய ஸ்தான நிரோத சம்பவாக, ஸ்தானம் என்றால் ஸ்திதி அதாவது பரிபாலனம், நிரோதம் என்றால் சம்ஹாரம், சம்பவம் என்றால் அதனுடைய சிருஷ்டி. அப்படி இந்த ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவையெல்லாம் அந்த பரமபுருஷனையே ஆசிரியம் பண்ணி இருக்கிறது. தத்தி ஸ்வயம் வேத, தது பவான் ஸ்வயம் வேதகி, இதெல்லாம் உங்களுக்கே தெரிந்ததுதான். ததாபி ஆனாலும் பவதக பிராதேச மாத்திரம் பிரதர்சிதம், பவதக உங்களுக்கு பிராதேச மாத்திரம் ஒரு ஏகதேசமாக உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக பிரதர்ஷிதம் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அப்போ நாரத மகர்ஷி வியாச பகவானை ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியாததல்ல, பகவானே தான் இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டும் இருக்கிறார். இவரிலிருந்தே இந்த உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் உண்டாகிறது. அதனால் இந்த 3 செயல்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவையே பகவானின் லீலைகள், இவைகளைத்தான் நீங்கள் பிரதானமாக வர்ணிக்க வேண்டும் என்கிறார் நாரதர். இனி 21வது ஸ்லோகத்தில் வியாசருடைய மாகாத்மியத்தை நாரதர் எடுத்து சொல்கிறார். நீங்கள் அந்த பரம புருஷனுடைய அம்சாவதாரமே என்கிறார். துவமாத்மனாத்மானம் அவேஹ்யமோகத்ருக் பரஸ்ய பும்ச பரமாத்மன கலாம் அஜம் பிரஜாதம் ஜகத சிவாய தத் மகானுபாவாபியுதயோதிகண்யதாம். அப்போ வியாசரே அட்ரஸ் பண்றார். அமோகத்ரிக், வீணாகாத திருஷ்டியோடு கூடினவரே, எல்லாவற்றையும் உள்ளபடியே அறியும் திறமை உள்ளவரே, துவம் நீங்கள், ஆத்மனா ஸ்வயமாகவே, ஆத்மானம் தன்னை பற்றி, அவேஹி அறிந்து கொள்ளுங்கள், நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அஜம் பிறப்பில்லாதவன் ஆனாலும், ஜகதக சிவாய பிரஜாதம், ஜகதக இந்த உலகத்தின் சிவாய நன்மைக்காக, பிரஜாதம் விசிஷ்ட ஜென்மம் எடுத்தவர் நீங்கள், உலகத்தின் க்ஷேமத்திற்காகவே ஸ்வேச்சையால் அவதரித்தவர் நீங்கள். அப்படி நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். தவிர பரஸ்ய பும்ச பரமாத்மன கலாம், பரஸ்ய பும்சக அந்த பரம்பொருளான, பரமாத்மனக அந்த பரமாத்மாவினுடைய, கலாம்
கலாவதாரமாக அம்சபூதமாக இருப்பவர் நீங்கள். உங்களை பற்றின உண்மை இப்படிப்பட்டது. நீங்கள் அந்த பகவானின் அம்சாவதாரமும் ஆகும். அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் நாரதர். அதனால் என்ன செய்ய வேண்டும்? தது மகானுபாவ அபியுதயக அதிகண்யதாம். தது அதனால் மகானுபாவ அந்த மகானுபாவனான விஷ்ணுவுடைய அபியுதயக மகிமைகளானது தங்களால் அதிகண்யதாம் அதிகமாக வர்ணிக்கப்படட்டும். நீங்கள் அம்சாவதாரமாகவும் இருக்கே, உங்களுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபம் அந்த பரமாத்மாவினுடைய சொரூபமே. அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுண்டு நீங்கள் பகவானுடைய பலவிதமான அவதாரங்களை வர்ணிக்க வேண்டும் என்கிறார் நாரதர். இனி 22வது ஸ்லோகம். நாரதர் வியாசரிடம் சொல்கிறார், நீங்கள் தபசு, வேதாத்தியாயனம், யாகம், தானம் இப்படி நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கீள். அதனுடைய பலனாக நீங்கள் இப்போ பகவானுடைய குணங்களை வர்ணிக்க போறேன். இதனாலேயே நீங்கள் பண்ணின எல்லா நல்ல காரியமும் நல்ல பலனை அடைய போகிறது என்கிறார். இதம் ஹி பும்சஸ் தபசஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்திதத்தயோஹோ அவிச்சுதோர்த்த கவிபின் நிரூபிதோ யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். யது உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். உத்தம ஸ்லோகஸ்ய உத்தமமான புகழை கொண்டவரான பகவானுடைய குணானுவர்ணனம். குண அனுவர்ணனம் குணங்களை வர்ணிப்பது என்பது எது எந்த ஒரு செயல். இதம் ஹி இதுவே பும்சக மனிதனுடைய தபசக தபசினுடையவும் ஸ்ருதஸ்ய வேதங்கள் சாஸ்திரங்கள் இவைகளின் சிரவணத்தினுடையவும் ஸ்விஷ்டஸ்ய இஷ்டி என்றால் யாகம் மகா யாகத்தினுடையவும் சூக்தஸ்ய ச வேத மந்திரங்கள் சொல்வதனுடையவும் புத்தி தத்தையோகோ புத்தியுடையவும் தானத்தினுடையவும் அவிச்சுதக அர்த்தக அவிச்சுதக என்றால் நழுவாத நித்தியமான அர்த்தக பிரயோஜனம். அப்போ பகவானின் குணங்களை வர்ணிப்பதுதான் இந்த சொல்லப்பட்ட தபசு, வேதங்கள் சாஸ்திரங்கள் இவைகளின் ஸ்ரவணம், யாகம், வேத மந்திரங்கள் சொல்வது, ஞானம், தானம் இப்படிப்பட்ட எல்லாவற்றினுடையவும் நித்தியமான பலத்தை தருவது இந்த பகவானின் குணங்களை வர்ணிப்பதே. இப்படி யார் சொல்லியிருக்கிறார்கள்? கவிபிகி வித்வான்களால் யோகிகளால் நிரூபிதக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய தபசு, யாகம், யக்ஞம், சாஸ்திர சிரவணம், அத்தியனம், ஞானம், தானம் இவைகளுடைய எல்லாம் நித்திய பலம் கிடைக்க வேண்டுமானால் பகவானுடைய குணங்களை வர்ணிக்க வேண்டும். சாதாரணமாக நல்ல காரியங்களால் கிடைக்கும் சொர்க்காதி புண்ணியங்கள் நித்தியமானவை அல்ல. அவைகள் க்ஷயிக்கும் போது திருப்பி பூமிக்கு வர வேண்டி வரும். ஆனால் பகவத் குணங்களை வர்ணிப்பதால் மோட்சம் என்கிற நித்திய பலத்தையே தரும். அதனால் மோட்சத்தில் விருப்பமுடைய ஜனங்களுக்காக நீங்கள் பரமபுருஷனுடைய குணங்களை கீர்த்தனம் செய்யும் ஒரு பிரபந்தத்தை எழுதுங்கள். அதனால் உங்களுடைய தபசு, வேதாத்தியனம் முதலிய எல்லா நல்ல செயல்களும் பயனடையும். தவிர ஜனங்களுக்கும் அந்த குணங்களை கேட்பதால் அவர்களும் பிரயோஜனம் அடைவார்கள் என்று சொல்லுகிறார் நாரதர். அதற்கு பிறகு 23வது ஸ்லோகம் முதல் ஹரிகதையை கேட்பதால் கிடைக்கும் பிரயோஜனத்தை தன்னுடைய பூர்வ ஜென்ம அனுபவத்திலிருந்து விவரிக்கிறார். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.